உண்மையை விட பொய் வந்து ரொம்ப வேகமாக பரவும். அதனால் ஒரு நபரை பற்றி நமக்கு முழுசாக தெரியாமல் அடுத்தவங்க சொல்கிறத அறகுறையாக கேட்டுட்டு அந்த நபரை பற்றி நம்ம மற்றவங்க கிட்ட அவதூறு பரப்பி விட்டுறக்கூடாது. ஏன்னா இது வந்து நமக்கு ஒரு சாதாரண செய்தி, மூணாவது நபர் மூலயமா பரப்பி விடப்பட்ட செய்தி. ஆனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அதுதான் வாழ்க்கை. நம்ம மாறிட்டோம் அப்படின்னு சொல்கிறத விட பல பேர் கொடுத்த வழிகளும் ஏமாற்றங்களும் தான் நம்மளை மாற்றிருச்சு அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா நம்ம என்ன சூழலில் இருக்கிறோம் அப்படின்றது தெரியாமல் நம்மளை காயப்படுத்தினவங்கள விட நம்மளோட சூழ்நிலை நல்லா தெரிஞ்சிருந்து நம்மளை காயப்படுத்தினவங்க தான் அதிகம். இங்கே யாரும் யாரோட வழிகளையும் உணரணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அடுத்தவங்களுக்கும் வலிக்கும் அப்படின்ற அளவுக்கு உணர்ந்தாலே போதும். ஒருத்தர் மேலே உங்களுக்கு கோபமோ வெறுப்போ இருந்துச்சுன்னா டக்குன்னு பேசி என்ன ஏதுன்னு தெளிவுபடுத்திக்கோங்க. மனசுக்குள்ளே வச்சு வளர்த்துக்கிட்டு இப்படி இருக்குமோ இல்லை அப்படி இருக்குமோன்னு நீங்களாவே கற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்காதீங்க. இது நாளடைவில் ஒரு வெறுப்பாக மாறி உறவுகள் வந்து முறிஞ்சு போகிறதுக்கு ஒரு பெரிய காரணமாயிரும். தப்பு செஞ்ச ஒரு நபர் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க அப்படின்னும் போது அவங்கள மன்னிக்கிறதுக்கு மனசு இருந்தால் மன்னிச்சிடணும். இல்லை மன்னிக்க மனசு இல்லை அப்படின்னும் போது அவங்கள விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்துக்கணும். ஆனால் மன்னிக்கவும் செஞ்சுக்கிட்டு அவங்க செஞ்ச தவறுகளை குத்தி குத்தி காட்டிக்கிட்டே இருக்கிறதோ இல்லை அவங்கள பற்றின வெறுப்புகளை மனசில் சுமந்துக்கிட்டே வாழ்கிறதோ வந்து அவங்களே நிம்மதியாக வாழ விடாது. உங்களுக்கும் மனபாரத்தை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். பணத்தையும் பொருளையும் மட்டும் வச்சு இல்லை, அன்பையும் பாசத்தையும் கூட அடிப்படையாக வச்சு யாரும் யாரையும் ஏமாற்றக்கூடாது. ஒரு நபருக்கு நம்ம சில வாக்குறுதிகள் கொடுத்துருக்கோம், இல்லை அந்த நபர் ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்மளை நம்பி இருக்கிறாங்க அப்படின்னும் போது எவ்வளோதான் ஒரு இக்கட்டான சூழல் வந்தாலும் அவங்களோட நம்பிக்கை உடைக்கிற மாதிரியான விஷயங்கள் நம்ம செஞ்சிடக்கூடாது. இந்த 5 விதமான நபர்கள் உங்களை விட்டு கொஞ்சம் தள்ளியே இருக்கட்டும். உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை அடிக்கடி செஞ்சு உங்களை வெறுப்பேற்றக்கூடிய நபர்கள். உங்களை பற்றி உங்களுக்கே ஒரு எதிர்மறை சிந்தனையை தூண்டிவிடக்கூடிய நபர்கள். நீங்கள் என்ன செஞ்சாலும் அதை குறைச்சி மதிப்பிட்டு உங்களை மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள். உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு போட்டி பொறாமைப்படக்கூடிய நபர்கள். உங்களை தன்னோட சுயநல தேவைகளுக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய நபர்கள். நீங்கள் எவ்வளோ தான் விரும்பி போனாலும் சில உறவுகள் உங்களை விட்டு விலகி போக நினைக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்கள பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களோட உண்மையான அன்பை பெறுறதுக்கான தகுதி அவங்களுக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. அது மட்டும் இல்லை, உண்மையான அன்பை உதாசீனம் செஞ்சுட்டு போகிறவங்க யாராக இருந்தாலும் நிச்சயமாக அதே அன்புக்காக ஒரு நாள் ஏங்கவும் செய்வாங்க. இன்னைக்கு உங்களை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க பின்னாடி ஒரு காலத்தில் நீங்கள் வேணும் அப்படின்னு வந்தாங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு நீங்கள் முடிவெடுங்க. உங்களை உணராத இடங்கள்ல நீங்கள் ஒதுங்கியே நில்லுங்க. அதுதான் உங்களுக்கு சிறந்தது. கஷ்டங்கள் கவலைகள் உங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு புலம்பாதீங்க. இங்கே சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்கக்கூடிய மனிதர்கள் அப்படின்றவங்க யாருமே கிடையாது. உங்களை நீங்களே அழிச்சுக்கிறீங்க அப்படின்றதுக்கான சில அறிகுறிகள்: செய்யாத தப்புக்கு தொடர்ந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கிறது, உங்களை மதிக்காத நபர்கள் கூட ரொம்ப நேரத்தை செலவிடுறது, உங்களை நீங்களே கவனிச்சுக்காம இருந்துட்டு அடுத்தவங்க கவனிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறது, பொது விஷயங்களை தனக்கு சொன்ன மாதிரி தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கிட்டு வருத்தப்படுறது, மற்றவங்களோட உங்களை ஒப்பிட்டு பார்க்கறது, அடுத்தவங்களோட விஷயங்களில் தேவையில்லாமல் தலையிடுறது. உண்மையான அன்பு இருக்கக்கூடிய இடத்துல தான் கோபங்களும் கட்டுப்பாடுகளும் அதிகமாக இருக்கும். ஏன் இன்னும் சொல்லப்போனால் அந்த உறவுகளுக்கு இடையில் வரக்கூடிய கோபம் கூட ஒரு விதமான பாசத்தோட வெளிப்பாடு தான். அந்த கோபத்தையும் உரிமையும் நம்ம எல்லாருக்கிட்டையும் நம்ம காட்டிட முடியாது. நமக்கு நெருக்கமானவங்க கிட்ட மட்டும்தான் வெளிப்படுத்த முடியும் அப்படின்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்டா போதும். எந்த ஒரு உறவாக இருந்தாலும் ரொம்ப நாளைக்கு நீடிக்கும். வாழ்க்கையில் தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னும் போது அதை உரியவங்க கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டு திருந்தி வாழ்கிறதுக்கு தான் முயற்சிக்கணுமே தவிர, செஞ்ச தப்பு எங்கேயும் வெளியே தெரிஞ்சிருமோ அப்படின்றதுக்காக புது புது பொய்களை சொல்லி தப்புக்கு மேலே தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அடுத்தவங்களோட விஷயங்களில் தலையிடாமல் இருக்கிறது அப்படின்றது நல்ல பழக்கம்தான். அதுக்காக தான் செய்ய வேண்டிய விஷயங்கள், தனக்குன்னு இருக்கக்கூடிய பொறுப்புகள் எல்லாத்தையுமே ஒதுக்கி விட்டுட்டு தனக்கும் தன்னை சுற்றி நடக்கக்கூடிய அந்த விஷயங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே இல்லை அப்படின்னு பொறுப்பு இல்லாமல் இருக்கிறது அப்படின்றது ஒரு நல்ல மனிதனுக்கு அழகில்லை. வாழ்க்கையில் நம்ம வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு பல எதிர்ப்புகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை எல்லாத்தையுமே எதிர்த்து நம்ம போராடினா மட்டும்தான் முன்னுக்கு வர முடியும். அவங்க அப்படி சொல்கிறாங்க, இவங்க இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சோர்ந்து போயிடாதீங்க. வாழ்க்கை நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் தான் பல ஆச்சரியங்களை கொண்டு வரும். ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க, உங்களோட வெற்றி வேணால் இன்றைக்கி தள்ளி போகலாமே தவிர உங்களோட முயற்சி என்றைக்கும் வீண் போகாது. அளவுக்கு அதிகமான அன்பு மாதிரி கண்மூடித்தனமான நம்பிக்கையும் வந்து ஆபத்தானது தான். எவ்வளோதான் ஒரு நபரை நீங்கள் நம்பினாலும் உங்களை பற்றின எல்லா விஷயங்களையும் நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லாதீங்க. மனுஷங்க மாறுவாங்க அப்படின்றதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் சொன்ன இந்த விஷயங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களோட ஒப்பீனியனை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க.